இங்கே ரோட்டில் பாருங்கள் பெரும்பாலும் கூடுதலாக வளைவு ரோட்டாக தான் இருக்கும். இதில் பாருங்கள் எப்படி பெண்டை பார்த்தீங்களா. கிணகல தோட்டம் அடே இந்த ஐயாவுகள் டேய் ரோட் கேட்ட நீ இதானோ வாத இதுக்கால போகலாமாமோ? நீ இந்த இடத்துக்கு வரவே கூடாது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கேமிங் போயினா இந்த இடம் மட்டும் தான் நான் சொல்லுவேன். கேமிங் பண்ணுறது வந்திருக்கணுமோ இல்லாட்டிக்கு நாங்கள் வந்து ரோட்டை பாருங்கள் எப்படின்ட்டு. இந்த இடத்துல வந்து கேமிங் பண்ணப்போ செய்யறலையா வேண்டாம். இப்போ காற்று வந்து கூடவா தான் இருக்குது. இந்த டைமே காற்று கூடவா இருக்குது. எனக்கு ஏச்சான ஏச்சி என்ன செய்யறது? ஓமனா வாய் வேறு இப்போவே படுத்துட்டீங்கடா டே. அந்த மனசு தான் சார் கடவுள். நெருப்பு வந்து போட்டுட்டேன். அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு உயரமான மேலே பகுதி இருக்குது. அதால் வந்து காற்று வந்து பெருசாக வராது. எங்களோட வந்த மிச்சம் கழிவே இல்லை. இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா நாங்க நித்திர ஒன்று போவோம். தேங்காய் ஒன்று மேய்ச்சல் வச்சுட்டு வந்துட்டேன்டாப்பா. தம்பியில கொஞ்சம் தேங்காய் எடுத்து வா. டோஜ் எடுத்து போய் என்ன ஆளுங்க திடீரென்று எல்லாரும் 6 பாபிக்கு சிக்கன் இதுல ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஸ்பெஷல் குக்கிங் வந்து எங்க அண்ணா தான். வணக்கம், நான் உங்கள் யோகி. இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னு சொல்லிச்சோன்னா, நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து பதுல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இதில் போகிற வழியில் நிற்கிறோம். என்னத்துக்குன்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து குரூப்பாக வந்து கேம்பிங் பண்ண போகிறோம். அது வந்து பதுலையில் இருக்கிற ஒரு முக்கியமான நிறைய பேர் வந்து விசிட் பண்ணி பார்க்குற இடம் உண்டு, பம்பரகளை பத்தனைன்னு சொல்லி. இப்போ அங்கே தான் போய் கேம்பிங் பண்ண போகிறோம். எனக்கும் வந்து இதான் கேம்பிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம். என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து பயணம் செய்கிறதா இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வின்னுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட நிற்கிறது வினித். நாங்கள் இப்போ 2 பேரும் தான் நிற்கிறோம். நாங்கள் 2 பேர் வந்துனாங்க. எங்களோட சேர்த்து மொத்தமாக 4 பேர். அது மட்டும் இல்லாமல் வேறு அம்பாறையிலேருந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வந்து ஜாயிண்டாக போயினோம். இப்போ அவையிலோட சேர்ந்து தான் நாங்கள் இன்றைக்கி கேம்பிங் பண்ண போகிறோம். எப்படி இருக்குமெண்டு சொல்லி பார்ப்போம். நைட் கேம்பிங் கொஞ்சம் என்னமேன்னு தெரியல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும், எங்களோட வர்ற எல்லாருக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதில் இருந்து 27 கிலோமீட்டர் காட்டுது. இந்த 27 கிலோமீட்டர் நாங்கள் போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கிட்ட எடுக்குது. நாங்கள் நிற்கிற இடம் வந்து ஒரு பெண்டான இடம் தான். இதுதான் நிற்கிறோம். இதுல இருந்து போகிறோம். சரியா இப்போ ஒரு 4:30 கிட்ட ஆயிட்டுது. இப்போ வந்து டைம் வந்து சரியா 4:50 கிட்ட ஆகுது. இப்போ நாங்கள் போகிறதுக்குள்ளே எப்படியும் இருன்றோம். அந்த கேம்பிங் சைட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அப்லோடிங் இருக்குது. ஆனால் நாங்கள் பைக் வந்து இந்த பைக்கில் நாங்கள் வந்து நாங்கள் அப்லோடிங் வந்து என்ன மாதிரி தாங்குதா என்ன மாதிரி தெரியல. பார்ப்போம், அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இதுலேருந்து நாங்கள் போகிறோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே போட் ஒன்று இருக்குது, மலாங்க ஒன்று சொல்லி இதுக்கால போகிற இடம் 3 கிலோமீட்டர். இப்போ இதுலேருந்து நாங்கள் போய் கொண்டிக்கிறோம். எங்களோட வந்து மிச்ச பிறன்படியில் வந்து முன்னுக்கு போட்டினோம். நாங்கள் வேலைக்கு வந்திருக்கணும். என்ன நடந்ததுண்டா, இப்போ நுவரெலியாவிலேருந்து எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து நாங்கள் இங்கே வந்தாங்க. வெற வழியில் சீதாலிய கோயிலில் நாங்கள் 2 கும்பிட்டுட்டு தான் வந்தாங்க. அதால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஒரு மணி அப்படி ஒழிக்கினாங்க. இந்த வீடியோ வந்து ஒரு மோட்டோ விளக்கிங் வீடியோ மாதிரி தான் இருக்குது. மோட்டோ விளக்கிங் அப்படியே கேம்பிங் பண்ணுறோம். நாளைக்கு வீடியோ வந்து வேறு இடத்துக்கு அப்படியே நாங்கள் போகிறோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து சரியாக இதில் பார்த்து சொல்லிடலாம் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பேர் ஃபுல்லாக சிங்களத்தில் தான் இருக்குது. அதால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தமிழ் பேரில் வந்து இருக்கிற கடையில் பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இது வந்து பதுல ரோட், இதால் தான் போகிறோம். எங்களுக்கும் இந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியாது. மேப்பை பார்த்து தான் போகிறோம். இங்கே ரோட்டில் பாருங்கள் பெரும்பாலும் கூடுதலாக வளைவு ரோட்டாக தான் இருக்கும். இதில் பாருங்கள் எப்படி பெண்டை பார்த்தீங்களா. அதால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பைக் விட்றது. ஆனால் பழையனா வந்து எங்கெண்டு ஊரில் பைக் விட்ற மாதிரி தான் இருக்குது. வேறேக்கு நுவரெலியாவில் தான் பெட்ரோல் அடித்தது. இதில் பாருங்கள் ஃபுல் டேங்க் நிற்கிது.
என்ன பிரச்சனைண்டா நான் நுவர்லியாலேருந்து ஒரு கடைசி ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே கீழே பள்ளம் தான். அதால் பெட்ரோல் வந்து பெருசாக குடிக்கல. இனி இங்கேருந்து போவேக்கு தான் தெரியும் எவ்வளோ குடிக்க போகுதுன்னு சொல்லி அதையும் பார்ப்போம். இப்போ நாங்கள் போகிற ரோட் வந்து தேபத்துன்னு சொல்லி 1130 மீட்டர் உயரமான இடத்துல தான் இப்போ நிற்கிறோம். இதில் பாருங்க ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குங்கால பாருங்க, URY யுரே என்ற ஒரு நேமில் இதில் இருக்குது. பழைய ஃபேக்ட்ரி போலண்ணே. இப்போ எங்களோட வேறு 4 பேர், இப்போ என்னையும் சேர்த்து 4 பேர், 4 பேருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேம்பிங் பண்ணுறது. அதால் என்ன கொண்டு வரணும்னு தெரியாமல் நாங்கள் ஒரு 4 பெட்ஷீட்டை மட்டும் நாங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கோம். இன்றைக்கு குளிர் தாங்குவோமோ என்ன மாதிரின்னு தெரியல, மழை வராமல் விட்டான எல்லாம். பசரை வந்து 3 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். லொக்கேஷன் பார்த்து தான் போகணும். சரியாக எங்களுக்கு லொக்கேஷன் தெரியல. இதில் வந்து ரோட் வந்து விரியுது. ஓ எங்கே பார்ப்போம். இன்னும் ஒரு 14 கிலோமீட்டர் இருக்குது. அடே இந்த பக்கமாடா. ஆனால் என்ன பிரச்சனைண்டா பின்னுக்கு இருக்கிற அந்த மேப் பாதை சொல்கிற ஃப்ரெண்ட் படி தான் பாதையை புலபுலியாக சொல்கிறானுங்க. இப்போ இதில் இருந்து நாங்கள் இந்த பக்கத்தால் போகிறோம், வலது பக்கம் திரும்பி போகிறோம். ஆனால் சரி, இதிலிருந்து ரோட்டை நீங்கள் இப்படி தான் இருக்கும் போல். கிணகலை தோட்டம். அடே இந்த ஐயாவுகள் டேய் ஐயே பம்பர்களை பார்த்தன மேப்பாருங்க. ஹரி நன்றி. ஆ ஆ ஓ அதில் வந்து இப்போ பாதை தெரியாமல் எங்கள்கிட்ட ஒரு அண்ணாட்ட வந்து பாதை கேட்டினாங்க. அவர் வந்து சிங்களந்தான். அப்போ பாதையை சொல்லிட்டார். கடைசியில் நாங்கள் ஸ்துதின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் நன்றின்னு தமிழில் சொன்னாங்க. அந்த அண்ணா தமிழில் நன்றின்னு சொல்லி போட்டு போட்டார். இதில் ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது. கடையில் வந்து பிஸ்கெட் ஒன்று ஒன்றாங்க, பேபஸ் 300 ரூபா ஒரு பேக்கெட். பெரும்பாலும் இதுக்கால ஆட்டோவில் பைக்கில் தான் நிறைய பேர் போயிடும். ஆனால் கஷ்டமாக இருக்குது. அங்கேருந்து ஓடிக்கொண்டு வந்தது கொஞ்சம் குனிஞ்சு தானே ஓடணும். கடைசியாக மோட்டோ லைக்கிங் வந்து போன வருஷம் பண்ணியிருப்பேன். அதுக்கு பிறகு இங்கே வந்து பெரும்பாலும் ட்ரிப் பண்ண வீடியோ எல்லாம் கூடுதலாக ஒரு ப்ளாக்கிங் மாதிரி தான் இருக்குது. என்ன பிரச்சனைன்னா மழை. நாங்கள் வெறுற டைம் எல்லாம் அப்படி மழையாக இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே விரைக்க மட்டும் இன்றைக்கு மட்டும் மழை கொஞ்சம் போட்டு தந்துட்டு அந்த அண்ணாக்கு இது அவசரம் போல் கோன் அடிச்சு கொண்டு போகிறார். இந்த இடங்களில் பெரும்பாலும் வந்து ஆக்களே நடமாட்டம் இல்லாத ஒரு ரோட்டாக தான் இருக்குது. நாங்கள் 2 பேரும் தான் போய் கொண்டிருக்கிறோம். எப்படியும் மெப்பை நம்பியும் போகக்கூடாது. பாப்போம், ரோட்டில் யாராச்சும் நின்றா கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு போவோம். இது காலை டேய் ஆட்டோ வருது, முன்னுக்கு வா. எங்களோட வந்த மிச்ச பேர் 2 பேர் பின்னுக்கு தான் நிற்கிறோம். எந்த ரோட்டால் வந்தது? ஒரு ரோட்டு தானோ? மெப்பை பார்த்தே வாரீங்க. மெப்பை பார்த்தே இல்லை யார்கிட்டையும் கேட்டீங்களா இதுக்கால வாத? சரி வாங்க போவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போவோம். ஆனால் இந்த ரோட்டை விட இதே விட அங்கே கொஞ்சம் தூரம் ரோட் இருக்கு. அந்த ரோட்டை பாருங்க எப்படி என்ன 2 ரோட் வருது. நம்மளுகளை தோட்டம் இந்த ஐயாவுக்கு போவான் அண்ணா. அந்த பம்பரகளை இதாலே அண்ணா என்ன எவ்வளோ வருவோண்ணா? என்ன சரிண்ணா, நன்றி அண்ணா, பாய். சரி அண்ணா, நன்றி அண்ணா. இப்போ நாங்கள் மேலே போயிருப்போம். இடம் மாறி
பம்பரவேலை சொன்னோன்னே அந்த அண்ணா இடத்த சொல்லிட்டாரேண்டா. எந்த ரோட்ரா? மேலே தானே சொன்னார். பாதை வடிவா ஞாபகத்தில் வச்சுருங்க. இதான் பாதை. கந்தகன தோட்டம். இந்த ரோட்டை பாருங்க. நீ ரோட்டு இப்படி தான் இருக்க போகுது. அடே அங்கால போகல அது போலடா. என்ன செய்ய? என்ன எவ்வளோ தூரம் மாமிர்கள்? என்னடா இது? யாழ்ப்பாணம். எங்க? அடே அந்த ரோடு எங்கடா போகுது? கேட்டு பேர் விழுந்து. இதுக்கால என்னடா போற? அதுக்கால தான்டா போகணும். போகிற வழியில தான் இந்த ரோட் வந்து போடினோம். இதுக்கால இதில் வந்து ரோட் புளக்கிங்காக இருக்குது. எனக்கு காலத்துக்கு பிறகு இந்த ரோட் வந்து செய்யணும். வேறு பாதையால் போகிறோம். இந்த பாதை தான். அங்கே இருந்து இதுக்கால ஒரு சின்ன பாதைன்னு போகுது. என்னடா இது? டே இது பாதை தானாமடா? டே அங்கால பாருங்க. ஓ மை காட். போயிடலாம். சரி ரோட்டை பாட்டா இது எப்படி இருக்குண்டு ரங்கு. அடே தண்ணி புதில்றா. அடே ரோட் கேட்ட நீ இதானோ வாத? இதுக்கால போகலாமாமோ? பேசாம அதுலயே நிப்பாட்டிட்டு போயிருக்கலாம்டா. அங்கால வந்து ஒரு பெரிய இது ஒன்று இருக்கு. ரோட்டை பாருங்க. இந்த கேம்பிங் பாயிண்ட்டுக்கு வரக்கூடாதுண்டு. ஓ இப்போவே எப்படி இருக்கு? இப்போ பிரச்சனை இருக்கா? ஏன்னா இந்த இது வந்து பள்ளம் தான். பள்ளம் பண்ணதால கொஞ்சம் கஷ்டம் இல்லை. முள்ள போகிறான். ஓ மை காட். ஆஃப் ரோடிங் எல்லாம் பூந்து விளையாடுறோம். இப்போ முன்னுக்கு பாருங்க விவேக் போகிறார். அடுத்த எங்களோட வந்து 2 பேரையும் வந்து இறங்கி நடந்த மாதிரினா. ஏனண்டா இதுக்கால ஏற்றி கொண்டு போயிடலாம். அது அப்படி கஷ்டம். தனியாக எங்களுக்கு நாங்கள் போகவே கஷ்டமாக இருக்குது. நீ இந்த இடத்துக்கு வரவே கூடாது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கேம்பிங் போயினேன்டா இந்த இடம் மட்டும் தான் நான் சொல்லுவேன். வந்துட்டோம். இனி மெயின் ரோட்டுக்கு வந்துடுவோம். இந்த ரோட் வந்து ஒரு வீட்டுக்கால தான் போயிருது. எஞ்சாவது ஒரு வீடு ஒன்று இருக்கு. அடே எப்படி இருந்துச்சு இடம்? ஐயோ நாங்கள் வந்த ரோட் வந்து இதுக்கால தான் நாங்கள் வந்திருக்கணும். மெயின் ரோட் வந்து அதில் வந்து ரோட் போடுறதால அந்த ரோட் பிளாக் பண்ணியிருந்தவே. அதனால் ஐயோ இந்த ரோட்டில் வந்து நாங்கள் ஒரு வீட்டுக்கால தான் இந்த ரோட் வந்து போகுது. சாப்பாடு ஒரு ஆக்களுக்கு 2 பிஸ்கெட். இன்னும் இரவு சாப்பாடு தண்ணி பத்தில் நம்பர் 400 ரூபா. 5 லிட்டர் போம்பா. என்ன ஒரு கொஞ்சம் தூரம் தான். சரியா இப்போ ஒரு 6 மணி ஆகிட்டு. எங்களோட வந்த ஃப்ரெண்ட் படியல் மிச்சம் 4 பேர். அதில் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டான். என்னத்துக்கண்டா வேறு வழியில் வேண்ட வண்டி வந்து கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஆகிட்டான். அதால் 40 கிலோமீட்டர் என்ன இங்கே வர்றதுக்கு இருக்கான்.
ஆனால் அந்த பம்பர்களை பார்த்தா நான் சொல்கிறேன் நேராவா சரிண்ணா நன்றிண்ணா பாய். இந்த இடத்துல வந்து என்ன ஸ்பெஷல்னா பைக்கை வந்து நாங்கள் கேம்பிங் பண்ணுற இடத்துலையே பக்கத்துலேயே கொண்டு வந்து நிப்பாட்டலாம். அதுண்டு நெட்வொர்க்குக்கு இங்கே பிரச்சனை இருக்காது நிற்கிறேன். இதுலேயே ஒரு டவர் உண்டு இருக்குது. என்னடா கீழே ரோட் போகுது மேலேயோ இல்லை இதான் இனி இதில் இருந்த ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் என்று நான் சொல்கிறேன். இந்த இடம் வந்து பார்க்கிங் பிளேஸ். இப்போ நாங்கள் போன இடம் வந்து பார்க்கிங் ஏரியா. கீழால் போயிருக்கோம், நாங்கள் மேலால் வந்துட்டோம். கேம்பிங் டென்ட் எல்லாம் வந்து அது வந்து ரெண்டுக்கு தான் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு. கேம்பிங் டென்ட் விலை வந்து இப்போ ஒரு 15,000 போகுது. அதால் டென்ட் நாங்கள் வேண்டியல. இங்கே வந்து கேம்பிங் டென்ட் வேண்டுறதுக்கான உதவிகள் எல்லாம் இங்கே ஆக்கள் வந்து செய்யணும், கிராமத்தில் இருக்கிற மக்கள். ஓகே, நாங்கள் போகிற பாதையில் இந்த இடத்த பாருங்கள். இந்த இடம் நாங்கள் வந்து எரித்து வச்சிருக்கணும். போகிற பாதை சரிதானா? ரோட் சரி, இந்த பாதை தான். இதுக்கால பைக்கெல்லாம் போகும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும். ஆனால் இப்போ அதை விட கஷ்டப்படணும். அடே ரோட் சரியோடா இது. பாப்போம்பா, போய் பாப்போம். ஓ மை காட், இந்த ரோட்டை பார். அடே இதில் என்னடா கிளறி வேறு வச்சிருக்கீங்கன்னா? வேறு ரோட் இருக்கூடா. ராங்க பாப்போம். அதால் வேறு ரோட் இருக்குண்டு. எங்களோட வந்து மிச்சம் 2 பேர் அதில் வரினா அடிக்கடி வந்து ரேடியேட்டர் வேலை ஏன்னா வந்து ஏற்ற ரோட்டுன்றதால இதுக்கால போகலாமே. பாதை இருக்கோ? இதில் வந்து ஒரு குழி உண்டு, இதால் போயிடாது. இதுக்கால இன்னும் ஒரு பாதை ஒன்று இருக்கு. சரி சரி ஏன்னா அடே இதுக்கால வேற இல்லாது தனியாக தான் போக வேண்டி வரும். ஆனால் கீழே வந்து என்ன பிரச்சனைண்டா, கீழே வந்து கவர் முட்டுமோன்னு தெரியலை. முட்டினாலும் கொஞ்சம் கரைச்சல். பரவாயில்ல, கொஞ்சம் கணக்கான டைம் தான் வந்திருக்கோம் இந்த ரோட்டுக்கு. தனியாக தான் இந்த இடத்தால வர்ற மாதிரி இருக்குது. கேம்பிங் பண்ணுறது வந்திருக்கணுமோ இல்லாட்டிக்கு நாங்கள் வந்து ரோட்டை பாருங்க எப்படின்ட்டு. அடே டவுலேத்தி வர மாட்டீங்க. பரவாயில்ல, என்ன அந்த ஃப்ரெண்ட் படி என்ன பாருங்க அதில். போவோம், எவ்வளோ தூரம் போயிடுமா அவ்வளோ தூரம் போவோம். வாங்க எதில் பார்க் பண்ணுவோமா? வந்துட்டோம். இந்த வியூ பாருங்க. ஐயோ வாவ், இந்த இடமே எப்படி இருக்குன்னு பாருங்க. கிளைமேட் வந்து வேறு லெவலாக இருக்குது. டைம் வந்து சரியாக 6:20. இந்த முறை கேம்பிங் பண்ணுறது வந்து எங்கே செட் பண்ணுறது தான், வேறு ஒருத்தரும் பேர் இல்லை. ஆனால் முதல்ல நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்திருக்கணும். நிதிர தூக்கத்தில் ஓடி குதிச்சு விட்டுறாதாங்கள பல்லமே. சன்ரைஸ் வந்து எந்த பக்கம் இருக்கும்? இந்தியாவிலேருந்து தான் நினைக்கிறேன். சன்ரைஸ் பார்க்கலாம் நாளைக்கு. வேறு லெவல் வேலைக்கு. ஆனால் விடிய எழும்பணுமே, அப்போ தான் சன்ரைஸ். காலையில் நோவுறா, கை காலெலாம் நோவுதுரா. ஆனால் இந்த இடத்துக்கு வேறு நிறைய வாரவேல். இந்த முறை என்ன நடந்தது? இந்த இடம் வந்து
நல்ல ஒரு வியூ பாயிண்ட் நான் இடம் தான். அப்படியே எங்கால உங்களுக்கு வியூவை காட்டுறேன் பாருங்க. எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிறானு வந்து மெப்ப எல்லாம் பிளவிளையா சொன்னது. மிக்சர் வந்து 200 ரூபாய் வேணாங்க. எங்க டீம்ல இருக்கிற நாங்க இருக்கிற இடத்தை பாருங்க. இங்கால இந்த வியூக்காண்டி தான் இந்த இடத்துக்கு வரவே கூடாது. அதுல கோப்ரோ டைம் லாப்ஸ் செட் பண்ணிருக்கு. மிச்சம் நல்லா இருக்குண்ணா. அப்படி எடுத்து ஆறுதையாவது நீ கேமிங் டென்டென்ட் செட் பண்ணல. அடுத்தது ஒரு பேபஸ் பிஸ்கெட் பேக்கெட் அந்த கடையில வச்சு வேணா காலி விழுந்து விழுந்து எடுக்கிறான். மிச்சாக்கள் வேற எப்படியும் ஒரு 7-8 மணி ஆகும் கூட. வீடியோ யாரா போதுமா? அந்த மனசு தான் சார் கடவுள். பிரி சரி வராது. டென்ட் அடிக்கல அதுக்கு இடையில நான் நெருப்ப மூட்டுவோம். எதுல மூட்டுவோம்? இதுல பெட்ரோல் இதுல எவ்வளவு எல்லாம் இருக்கு. அடே பெட்ரோல் தேவையில்லையா? அடே அந்த அந்த பொலித்தீன் பேப்பர் அதுல இருக்கு. பொருள் நான் எடுத்துன்னு எரியும். வச்சுக்கிட்டு ஐயோ அவனை சொல்லி ஆனா நெருப்பு முன்னாதான் இந்த இடத்துல நிக்கலாம். ஏனண்டா அப்படி கொஞ்சம் லைட்டா தான் குளிருது. ஆனா நல்லா இருக்கு. கிளைமேட் நல்லா இருக்கு. மழை வந்தாவே சரியாது. கடவுளேண்டு வரக்கூடாதுன்னு நான் பண்ணி கொண்டு நிக்கிறேன். மழை வந்தா கரைச்சி திரும்ப நாங்க போயிருவோம். சின்ன பிரச்சனை உண்டு. நாங்க இந்த இடத்த விட்டு போறோம். என்ன நடந்தேன்டா இந்த இடத்துல வந்து இதெல்லாம் வந்து மெயினா வந்து கேம்பிங் பண்ணிடும். நாங்க இந்த ஊர்ல இருக்கிற அண்ணாக்கள்கிட்ட சொல்லிதான் இந்த டென்ட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணது. இதுல இந்த போற மின்னத்துண்டா கீழே வந்து பைக்கை விட்டுட்டு வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கேம்பிங் வந்து இப்போ செய்யற இல்லையா வேண்டாம். இப்போ காற்று வந்து கூடவா தான் இருக்கு. இந்த டைமே காற்று கூடவே இருக்கு. அதால இதுல வந்து கேம்பிங் பண்ணல தான் கீழே போகலாமா. கீழே போய் அதுல இடம் இருக்கா அங்கே போய் கேம்பிங் பண்ண போகிறோம். இந்த இடத்துக்கு திரும்ப வருவோம். வந்து இதில் வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்கு வருவோம் முடியப்புறம். இப்போ நாங்கள் கேம்பிங் பண்ணுறது கீழே தான் போகிறோம். ஒரு அண்ணாவும் ஒரு அம்மாவும் போகிறோம். இங்கே இந்த ஊரில் இருக்குது. அதெல்லாம் வந்து காற்றை பாருங்க. காற்று வந்து இப்போ சரியாக ஒரு 7 மணி 7-5 ஆகுது. இந்த டைம் வந்து காற்று கொஞ்சம் கூடவாக தான் இருக்குது. அந்த அண்ணா சொன்னது சரிதான். இப்போ வந்து இந்த மாதத்துல எல்லாம் வந்து கேம்பிங் பண்ணுறது இங்கே குறைவாம். அதால் வந்து கேம்பிங் பண்ணையில் நாங்கள் கீழே வைப்போம். பட் என்னோட வந்து ஃப்ரெண்ட் பையன் இருட்டு தான். இப்போ இதால் தான் போகிறோம். சரி கேண்டில் போட்டு வாங்கடா. அடே மேலே இருந்து நாங்கள் கீழே வந்துட்டோம். டே போகிறோம் வாங்க. இடம் தெரியாம நாங்கள் போய் பைக்கு எல்லாம் மேலே விட்டுட்டு பார்த்து இங்கே வந்து பார்த்தா கேம்பிங் டென்ட் எல்லாமே இங்கே அந்த அண்ணா போட்டு வச்சுக்கிறேன். கிட்ட போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து டென்ட் இதில் அடிச்சிருக்கணும். வாவ் டெண்டை பாருங்க. உள்ளு போமே. ஐயோ முட்டு போட்டுட்டு. என்ன ஓ ஆனா 4 பேர் வடிவா படுக்கலாம் இந்த 2 இல்ல காணுண்டா. ஓ இந்த ஒன்று இருக்கு பாரு 2. சரி எனக்கு ஏச்சானு ஏச்சி என்ன செய்யறது. ஆனா இந்த டென்ட் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கேன்டா. போமேங்க. அடே விறகுலாம் காணாதோ. சரி விடு. என்னமாமா பைக் வருதே வராங்களோ? ஓம் போல அடிக்க 40 கிலோமீட்டர்ல தான் நிக்கிறேன் சொன்னேன்.
இன்னும் காணும் இங்கூட என்ன குடி அடுத்து எங்க டென்ட்டுக்கு எல்லாம் வந்து எங்க அண்ணா தான் இதுல வந்து செட் பண்ணி தந்தார். மரத்து கட்டிட சொல்லி இந்த டென்ட் எடுத்து ரெண்டு டென்ட்டுக்கும் ஃபுல்லாக மூடுங்க. மூடி பின்னு கல் ஒன்றுச்சிருங்க. சரியா? கயிறுலாம் எடுத்து விட்டு கட்ட மரத்துலையும் கட்டி விடணும். சரியா? அப்போ கூதெல்லாம் அடிக்காது. ஃபுல்லாக மூடணும். மழை வந்தா நினையாம இருக்குது மழை நிறையா வராதானே? மழை வந்தா நான் டக்குன்னு வருவேன். மேலே போடுறதுக்கு எடுத்துட்டு வருவேன். சரியா? அடுப்பை எரிச்சிட்டு கூட கைங்க. சரியம்மா. சொன்னீங்க கொண்டு வந்தாச்சா? இல்ல அங்க இருந்து கொண்டு வரேன்னு சொன்னேன். வேதன்ஸ்ல வைக்கிறதுக்கெல்லாம் இதுல இருக்கு. சரியா? கப்பிங்க நல்லா இருக்கு. சரியா? என்னமோ இந்த இருக்கு தண்ணி வரீனமோ பாப்போம். வச்சிட்டு நீங்க கொண்டாடி எப்படி இருந்திருக்கும்? ஓமண்ணா பாய். வேறு இப்பவே படுத்துட்டீங்கடா டேய். அடுத்து அந்த அண்ணா ஐயோ அங்க போனாலும் கட்டல எடுத்து படுத்துக்கிறீங்க, இங்க வந்தாலும் இந்த அளவுக்காக அங்கேயும் காலைல 10 மணிக்கு போற இடத்துல எல்லாம் மானத்தை வாங்கிக்கிறீங்க. நெருப்பு மூட்டுவோமா? நெருப்பு மூட்டது வந்து அந்த அண்ணாவை வந்து இதுல சொல்லி எல்லாம் இதுல பாருங்க பெரிய விறகு கட்டை நான் வெட்டி வச்சுட்டு தான் போயிருக்கணும். இதுல நெருப்பு மூட்டிட்டேன். என்னோட வந்து ஒரு ஆள் வந்து 7 மணி வந்துட்டார். மிச்சாக்கள் 6 பேர். 4 பேரா? இல்ல 6 பேர். 6 பேரா? அப்ப பெரிய டென்ட்டே கொடுப்பாங்க. மிச்சாக்கள் 6 பேர் வந்துருக்கிறோம். இப்போவே டைம் வந்து 7 மணி ஆகுது. வினித்து விவேக்கு அடுத்தாங்க கேட்க மாட்டான்டா. பெட்ரோல் ஊத்தி எனக்கு ஒரு பெய்டு பதிலாச்சு அது எடுவே போயிட்டு பார்த்தா சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். அது நான் கதைக்கிறதே அப்படித்தான். எங்க அம்மா அந்த மனசுதான் சார் கடவுள். நெருப்பு வந்து போட்டுட்டோம். ஆனா நெருப்பு போட்டு நிக்கதான் நல்லா இருக்கணும். அடே அடே பெரிய வெட்டி அடே இது உப்பு வைக்க கூடாடா. கடைசியில தான் வைக்கும். அஜா போய் எரியல கணக்கா ஆளு போட்டுட்டான். இதுல நெருப்பு போட்டாங்களா நான் அடிக்கிற காத்துக்கு தணல் அங்க பறக்குது. என்ன அடே இரவு கொஞ்சம் தணல கொஞ்சம் குறைக்கும்டா. இதே மாதிரி கேம்பிங் வந்து நுரலியால எல்லாம் பண்றேன்னா சட்டிக்காது. எனக்கு குளிர்லயே ஆக சரி. வெயில் இப்ப இங்க வந்து வெயில் டைம் கூட அடிக்கிறது. கொஞ்சம் காத்து தான் அடிக்குது. ஆனா இதுவுக்கு இன்னும் காத்து அடிக்குமா? நாங்க இப்ப இந்த கேம்பிங் வந்து செஞ்சிருக்கிற இடம் வந்து அங்க வந்து ஒரு பெரிய ஒரு உயரமான மேல பகுதி இருக்கு. அதால வந்து காத்து வந்து பெருசா வராது. கொஞ்சம் காத்து வந்து வருது லைட்டா. அது பிரச்சனை இல்லை. 8:30 ஆகுது. இப்போ இதுல தான் நிக்கிறோம். மிச்ச ஃப்ரெண்ட் படியர் 3 பேர் வாங்க டென்ட்டுக்குள்ள நிற்கிறோம். இல்லை நான் வந்து வெளியில வந்து நிக்கிறேன். என்ன நடந்தா வேற வழியில மிச்ச 6 பேருக்கு வந்து வேற வழியில பிரச்சனை ஆயிடுது. அப்ப அதால கொஞ்சம் டிலே ஆகிதான் மாரிதான். வெறும் அவ்வளோ தான் இருக்கு. நெருப்பு இதில் எரிஞ்சுன்னு இருக்கு. இன்னும் சாப்பிடல. அவங்கள்ட்ட தான் நான் சொல்லிவிட்டேன் சாப்பாடு கொண்டுருன்னு சொன்னேன். அப்போ அதால் வெயிட் பண்ணி வச்சுக்கிறோம். பசி வேற. அடுத்து என்ன ஃப்ரெண்ட் படியர் பசி தாங்க மாட்டாங்க. நானும் வந்து ஜெயினாண்டு இந்த நேரமா போன் அடிக்கிறார். சொல்லுங்க. டைம் வந்து சரியா 9:30 ஆகுது. நேரா பார்த்து கதைக்கல வேண்டாம். லைட் வந்து அப்படி கண்ணுக்கு போகுது. முன்னுக்கு லைட் அடிக்கிறாய். எங்களோட வந்த மிச்சா கழிவே இல்லை. ஹாய்
ஏன் லேட் ஆயினது மத்த ப்ரோ அங்க ப்ரோ கவனம். ஹாய் அண்ணா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நிச்சாக்கள் அதுல வெறியன் தானே. நீங்க அங்க இருந்து எத்தனை மணி வெளிக்கிட்டீங்க? கவனம். மொத்தம் 10 பேர் நிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா நாங்க நித்திரோம் பாப்போம். இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா நாங்க நித்திரதா. டெண்ட பேரம் காணுமோ உங்களுக்கு? பேண்டோல் இப்ப இதுல யார் குக்கிங்? நீங்களா? என்ன குக்கிங்? பாவிக்கு போட்டு விரட்டுறா. இல்ல இல்ல அந்த கட்டையெல்லாம் வெட்டி வச்சு விட்டா நாங்க மசாலா ரெண்டு எடுத்துவாங்க இது நீங்க அங்க விரைக்கே பண்ணி நீங்களே இல்ல ஊர்ல இருந்தே பண்ணி தரீங்களா? சிக்கன் இல்ல இது சிக்கன் கடை சரியா? குரோண்டியா? அதுக்காக ஊர்ல இருந்து போட்டேன். யாரும் கொண்டு போதானே வேணும். ஆனா அண்ணனுக்கு என்ன வர அந்த முடிவால தரோம் நீங்கல்ல. ஆமா, அவரா வந்து கடையில வேலையில அடுத்து வந்து நான் சிக்கன் விட்டு பிரடிட்டு இதுல யார் ப்ரொஃபஷனல் குக்கர்? நீங்களா? கோழி கடை எங்க டேய் நீங்க என்ன இதுல நிக்கிறீங்க? வினித்து நல்ல நித்திர ஒன்று எலும்பி வந்து நிக்கிறார். மசாலா கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. பிஸ்கெட் எல்லாம் பண்ணிருந்தீங்களா? ஆனா எங்களுக்கு பசி விரைக்கே நான் வேணி நான் பிஸ்கெட் பசியில சாப்பிட்டோம். கோவிக்காதையும் நீங்க வேற லேட் ஆயிட்டு அதால இருந்தவங்க பசிதாங்க அவங்க போயிட்டாங்க. ஆனா எங்களுக்கு இதான் பெஸ்ட் 4 பேருக்கு. நீங்க எப்படி எத்தனை நேரம் கேம்பிங் பண்ணிருப்பீங்க? அந்த ப்ரோண்டே பாத்துருக்கேன் டிக்டாக்ல எல்லாம். கோழி அமைதிட்டானே கூட்ட எடுத்து போறதுக்கு டஸ்ட்பின் ஓட்டானா எத்தனை வயசு? 21. கொட்டுங்க வண்டி கொட்டா நான் போறேன். மூடி வச்சுட்டு கொஞ்சம் டைம் கழிக்கணும். இதுல வந்து பாபிக்யூ கொடுக்குறோம். தெரியுமா இந்த கல்லில வச்சா போற 4 பாபிக்கு அந்த ஓட்டை காலையை கொஞ்சம் முடிஞ்சிருக்காங்க. 20 கோழி சுடணும். மாமா கோழி கறி எடுத்து வேண்டாம் 10 வைக்கும். என்னடா இது நீ பார்த்த மம்பட்டி எடுத்தாடா. இந்த மம்பட்டி எடுத்தாடா. ஆனா அந்த நவையெல்லாம் ஸ்பீடா இந்த நெருப்பு பார்த்து வைப்போம். கறி முடிஞ்சாலும் களி போடலாம். இந்த கட்டையில பார்த்து வைப்போம். சும்மா ஒழுதுனாங்க சரி வரல. அதுல அண்ணா வந்து பெட்ரோல் ஊத்திட்டு கொஞ்சம் போட்டு தான் பத்த வைக்கிறேன். கவரேஜ் இல்லாம இதோட 2ஆம் தெரு நெருப்பு மூட்டிட்டோம்.
ஓ மை காட் இது பயங்கர மை மே இங்கடா गाइस மேலே சின்ன மை வெட்டை உள்ளுக்கு வாங்க வா டைம் வந்து ஒரு 10:30 ஆகுது 10:30 கூட ஆகுது இதுலதான் நிலக்கரி இதுல எரிச்சு போட்டு இதுல போட்டுட்டு சிக்கனை வந்து நான் சுட போறோம் டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுதான் பாப்போம் எங்களோட வந்து மிச்ச அண்ணா மேரெல்லாம் நிக்கிறோம் பாபி சுடுவாடுமா அதான் தெரியல ப்ரோ கம்பியில கொஞ்சம் தேங்காய் எடுத்து வா டோஜ் எடுத்து போய் வெக்க வருவேன் வெக்க வருதுனே கம்பியில தேய்க்க வேலைக்கு ஊட்டே இருந்து வர கூட பிரேக் எடுத்துக்க பா இதுல கை சுட்டுருங்க ஒண்ணு சின்ன கேக்க டைம் சரியா 11 மணி ஆகுது இதுல வந்து பாக்கி சிக்கன் வைக்கிறது கிரில் எல்லாம் வச்சு செட் பண்ணி இதுல நிக்கிறோம் என்ன பிரச்சனைன்னா கல்லு இந்த கல்லு பிரச்சனையாலதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு 11 மணி ஆயிட்டு எல்லாம் செஞ்சு முடிய எத்தனை மணி ஆகும் 12 மணி ஏற்கனவே 2 பேர் நித்திர கொண்டுட்டாங்க கண்ணாடி கொண்டு கொஞ்சம் இங்கே நாலு வைக்கலாமா ரெண்டாவது சிக்கன் பீஸ் வச்சிட்டோம் கரெக்டுங்கடா என்ன என்ன ஆளுங்க திடீரென்று எல்லாரும் ஆயிட்டு யானைக்கு என்ன புறையாடிக்க வாடிக்கிறோம் கொஞ்சம் தேங்காய் நத்தில பூச்சிடும் மேலாலியா கரண்டி மீகிறா கரண்டி எடுத்தா நம்ம கீழே கரண்டி கலை சும்மா அப்படி இல்லடா கொஞ்சம் பொறுக்கடா வச்சு மணக்கல அந்த மனம் வரலடா தேங்காய் ஊத்தி எடுடாப்பா இவனை ஊத்தி நான் இங்க பாரு 2 சொல்லுவான் தொட்டா பாரு அளவாஜ காண்டு கீழே ஊத்துட்டு நீ ஊத்துடாடா நீ கீழே ஊத்துறா கூட இருப்பாய் கோழில கறி வட்டியடா இறக்கி வைக்கிறது நான் பாயத்தை வாங்கி தண்ணி ஓய்க்குதா 6 பாபிக்கு சிக்கன் வந்து இதுல ரெடி ஆயிடுச்சு அந்த பக்கம் வந்து அங்க அண்ணாங்கள் சிக்கன் எல்லாம் வந்து சுட்டு வண்டிங்க பாபிக்கு நாங்க எங்களை வினித்து இதுல வந்து தேத்தனி ஆதபுரம் சிக்கன் வந்து சுடும் வரைக்கும் தேத்தனி ஊடியபுரம் வேற வழி இல்ல அண்ணா கை சுட்டு போட்டு நீ அம்மா வந்துடா காண்ட சரியா 12 மணியை தாண்டிட்டு சாப்பிடுற நேரத்தை தாண்டி ஏலக்காய் போட்டு தேத்தனி குடிச்சு நிக்கிறோம் எங்க அண்ணன் வேறதான் வந்து மேக் பண்ணது குடிச்சு முடிஞ்சது அங்கால வந்து என்ன சிக்கன் சுட்டுன்னு தான் நிக்கிறோம் கொஞ்சம் லேட் ஆகும் போல பார்க்கும் எத்தனை மணி ஆகுதுன்னு தெரியல சாரி நான் பண்ணிட்டேன் சிக்கன் வந்து எல்லாம் சுட்டு முடிஞ்சது எனக்கு 2 மிச்சம் கிடக்கு மூத்துக்காடி பரோட்டா முடியும் பரோட்டாவே இதோட 4வது ஆட்டம் சிக்கன் எல்லாம் சுட்டுட்டு இப்ப இதுல வந்து சாப்பிடுறது ரெடி ஆகி ஆனா ஒரு இந்த வெள்ளை கலர் என்னது சத்தியமா தெரியா சாப்பிடுறது இல்லையா மயோனஸ் கேபிசி இருக்கு நம்ம ஊர்ல ஒரு ஆள் புடிங்கலடா ஒரு ஆள் புடிங்கடா வாங்கடா அடல் வாங்க கேஎஃப்சி இல்ல கேபிசி யாழ்ப்பாணத்துல இருக்கு அதே சாப்பிடுவார் எப்படி இருக்கு சாப்பிடவே இல்ல நீ முதுகுல இருக்கு போ எங்க ப்ரோ அவனல உள்ள மேல சரி உங்கள எத்தே வந்துட்டு
அது என்ன வினித்து அது ரெண்டும் சேர்த்து சாப்பிடுறது டேஸ்ட் வடிவான் இத்திர ஒன்று எழுப்பி நிக்கிறார். நிது நிது இங்கே வேற அவனாவது பரவாயில்ல. வினித்து வினித்து கொஞ்ச நேரம் நின்றவான் சாப்பிடு. கொஞ்ச நேரம் தான். அடே அப்படி உன்ன மாதிரி இல்லடா வினித்து. அடுத்த எங்க ஸ்பெஷல் குக்கிங் வந்து எங்க அண்ணா தான். அண்ணா வஜ்ஜ போயிடான் சாப்பிடுங்க நானா சாப்பிட்டு வரோம். பாய். அப்படி நான் இதுக்கு வந்துட்டேன். எப்படி சிக்கன் வந்து ஒரு ஆளுக்கு 2 பீஸ் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஒரு பரோட்டா வந்து ஆனா ஒரு பீஸ் பெருசா இருக்கு. ஆனா சொல்லுறது வந்து நல்லா இருக்கு. அதுல நான் வந்து டோஜி லைட் அடிச்சதான் கூட. மற்றபடி பாவிக்கு வந்து சுட்டு வந்தாங்க எங்களோட வந்து மிச்ச ஃப்ரெண்ட் அதெல்லாம் சரியா வந்து ஒரு 10-10 டைம் இந்த டைம் என்ன சாப்பிட நினைக்கிறோம். மணியா இருக்கு. எப்படி இருக்கு விவேக்? நிகசன் நல்லா இருக்கும். இதெல்லாம் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஒரு புடி அடிச்சு அந்த வெளியே ஓட எங்க எங்க அங்க அங்க எல்லாம் நித்திர தூக்கத்துல தானே சாப்பிட்டோம் நிக்கிறான். அப்படியே பிச்சு ஏதோ உரைக்கு வேணும்தான் அந்த கிளப்போ. டைம் வந்து சரியா 10:38. நாங்கள் 4 பேர் ஒரு டென்ட்டுக்கு இருக்கிறோம். இங்கால பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களோட வந்து 4 பேரும். அதனால வந்து அம்பாரிலேருந்து வந்து எங்களை ஃப்ரெண்ட் தான். அதனால ஒரு டென்ட்டுக்கு 6 பேர் படுத்துருக்கோம். நாங்கள் இப்போ படுத்துருக்கோம். ஐயோ திருப்பா 5:30க்கு வந்து எழும்ப போகிறோம். என்னதுக்கு ஒன்று சொன்னால் சன்ரைஸ் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ தூங்குவோம். கண்ணெல்லாம் ஒரே வெளியே வேறு வழியில் கிணதுரம் வந்து பைக்கில் வந்தது. அடுத்து வந்து கிணதுரம் நித்திர முடிச்சு இப்போ 2:30க்கு தூங்க போகிறோம். 2:38 சரியா. பார்ப்போம் சன்ரைஸை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. குட் நைட். பாய்.